முடிஞ்சிருந்த நிலையில இன்னைக்கு வரவேற்பு அதை விட பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோட நடந்துட்டு இருக்கு. சென்னை ஈசிஆர் ரோட்ல இருக்கிற பாசியம் பிரார்த்தனா டிரைவின் தியேட்டர் சைட்ல இந்த ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், கல்வியாளர், சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய மூத்த மகள் பிரீதா கணேஷ்க்கும், திருச்சியை சேர்ந்த தொழிலதிபர் உமாசங்கர் சித்ரா தம்பதியினருடைய மகனான லஸ்வின் குமாருக்கும் தான் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நடந்த திருமண வரவேற்புல யாரெல்லாம் திருமணத்துக்கு வரல அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மொத்தமா அரசியல், சினிமா, தொழிலதிபர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரபலங்களும் இந்த திருமண வரவேற்புல கலந்துட்டு இருக்காங்க. முன்னதா பார்த்தோம்னா 20,000 பேருக்கு மேல ரிசப்ஷன்ல கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப வரைக்குமே 15,000 பேருக்கும் பக்கமா கலந்துட்டு இருக்காங்களாமா. இதுல ஐசரி கணேஷுடைய கல்வி நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றவங்க, அவங்களோட குடும்பங்கள், மற்ற நிறுவனங்கள், அந்த குடும்பங்கள், ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றவங்க அப்படின்னு பல ஆயிரம் பேர் இதுல இருந்தே வந்திருக்காங்க. ஏற்கனவே நடந்த திருமணத்துக்கு சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருந்த நிலையில தற்போது திருமண வரவேற்புக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாமா. இது மட்டும் இல்லாம மால்டிவாஸ்ல ட்ரீம் வெட்டிங் ஒன்றும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக சுமார் 700 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பிரம்மாண்டமா பிளான் பண்ணியிருக்காங்க. சென்னையில இருந்து உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 2000 பேரை பிரைவேட் ஜெட்ல கூட்டிட்டு போய் அங்க பிரம்மாண்டமா ட்ரீம் வெட்டிங்கை நடத்திருக்காங்க. மேலும் தன்னோட செல்ல மகளுக்கு 1000 பவுண்ட் தங்க நகைகள் உட்பட 5000 கோடி ரூபாய்க்கு சீர்வரிசையும் பண்ணியிருக்காங்களாமா. மேலும் இன்னைக்கு நடந்த ரிசப்ஷன்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை மெனுக்கள், அதாவது மெக்சிகன், ஸ்பானிஷ், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், டர்க்கிஸ் அப்படின்னு 300க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம திருமணம் நடந்த மாலை நேரத்தில் தன்னுடைய மகள் மற்றும் மருமகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள், முதியோர் அப்படின்னு 1500 பேருக்கு சிறப்பு திருமண வரவேற்பு நடத்தி வச்சிருக்காரு. இதுல ஆதரவற்ற குழந்தைகள், முதியவர்கள், சிறப்பு குழந்தைகளுடைய நடனமும், இசை கச்சேரி மற்றும் விருந்தோட ஒவ்வொருத்தருக்கும் பரிசு பொருட்களையும் ஐசரி கணேஷ் வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்தம்பிக்க வைத்த ஐசரி கணேஷ் மகள் கல்யாணம். பல கோடி ரூபாயில் தனது மகளின் திருமணத்தை இன்று நடத்தியுள்ளார் ஐசரி கணேஷ். நாளைய தினம் சென்னையில் ரிசப்ஷன் நடைபெற உள்ளது. மேலும் மாலத்தீவில் ட்ரீம் வெட்டிங் ஒன்றும் நடைபெற உள்ளதாகவும் 250 பிரபலங்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் தனி விமானத்தில் அங்கே அழைத்து செல்ல போவதாக தெரிகிறது. இந்நிலையில் ஐசரி கணேஷ் வீட்டு திருமணம் குறித்து பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேட்டி ஒன்றையும் தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளர் ஐசரி கணேஷின் மகள் பிரீதாவின் திருமணம் இன்று சென்னையில் நடைபெற்றது. சினிமா துறையில் இருந்து பலரும் இவர்களுடைய திருமணத்தில் இன்று பங்கேற்றுள்ளனர். நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபு, விக்ரம் பிரபு, சத்யராஜ், நிழல்கள் ரவி, டைரக்டர்கள் மணிரத்னம் மற்றும் ஆதிக் ரவிச்சந்தர், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பி வாசு, நடிகை அதித்தி சங்கர் ஆகியோர் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். அமைச்சர் சேகர்பாபு, முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், SP வேலுமணி ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஐசரி கணேஷ், ஆர்த்தி கணேஷ் தம்பதியின் மூத்த மகள் டாக்டர் பிரீதா கணேஷ், தொழிலதிபர் உமாசங்கர் சித்ரா தம்பதியின் மகன் லஸ்வின் குமார் திருமணம் சென்னை திருவான்மியூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், ஊடகத்துறையினர், கல்வியாளர்கள் என பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தம்பதியை வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு தம்பதியை வாழ்த்தினார்.